குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து உங்களுக்கு இந்த பதிவு. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 பாயிண்ட் வந்து மேலே போச்சு. ஆனால் பணம் வந்து ஏறலை. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1588 பாயிண்ட் மைனஸ். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஒரு 15,000 ரூபாய் 16,000 ரூபாய் காணும். நான் அதனால தான் எல்லாத்துலேயுமே அடிக்கடி சொல்லுவேன், நிறைய மோடி ஸ்டாக்குன்னு சொன்னாங்க, ராகுல் ஸ்டாக்குன்னு சொன்னாங்க. நீ எதையுமே நம்பக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன், ஒரு ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணி அதில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் உங்கள் பணம் வந்து பத்திரமா இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். வேறு எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல ஸ்டாக்காக செலக்ட் பண்ணி மார்க்கெட்டில் மேலே போகிறப்ப 50% சேல் பண்ணிட்டு 50% ஹோல்டு பண்ணுங்கள். இந்த மட்டுமே ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கோங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இன்ட்ராடே எதுக்கு நீங்கள் போயிடாதீங்க. ஆப்ஷன்ஸு, புட் ஆஃப், அது இதெல்லாம் நிறைய உங்களை வந்து நிறைய சீட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. எந்த வகையிலையும் வந்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள், சரிங்களா? அடுத்ததாக இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 481 பாயிண்ட் மைனஸ். சென்செக்ஸ் 1604 பாயிண்ட் மைனஸ். நிஃப்டி பேங்க் 15,962 பாயிண்ட் மைனஸ். நிஃப்டி மிட் கேப் 327 பாயிண்ட் மைனஸ். நிஃப்டி ஐடி 92 பாயிண்ட் மைனஸ். நிஃப்டி 500 478 பாயிண்ட் மைனஸ். நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பண்ணணும்? இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்குது. இன்றைக்கி அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. ஏறி இருக்கணுமா வேண்டாமா? யோசனை பண்ணி பாருங்கள். பிஜேபி தான், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க காலையிலேருந்து. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் அப்படிங்கிறது டிசைடட். ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது? டவுனில் இருக்குது. அதனால தான் வந்து மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் என்னுடைய பதிவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறது. இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டாபர் இண்டியா 19.46 ரூபா. நான் ஒரு 5 ஷேர் வாங்கினேன். நான் 3 வருஷமாக வச்சுருக்கேன். அதே ரேட்டில் அப்படியே தான் இருக்குது. அதனால தான் ஸ்டாக்லாம் பார்த்து வாங்கணும். அவென்யூ சூப்பர் மார்க்கெட் 144 ரூபா அதிகமாக இருக்குது. இந்த டிமார்ட் இருக்குல்ல, அவங்க தான் அவென்யூ. ஷாஃப்லர் இந்தியா 135 ரூபா 31 பைசாங்க. கோல்கேட் பால்மோலிவ் 76 ரூபா 45 பைசா. சஃபையர் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 21 பைசா. 5 ஸ்டார் பிஸ்னஸ் கிரெடிட் 17 ரூபா அதிகமாக இருக்குது. டாப் லூசர்ஸ் உங்களுக்கு வந்து டேட்டா இங்கே வந்து காணோம். ஒரு நிமிஷம் இருங்க, இன்டர்நெட் நாட் அவைலபிள்னு வருது, பார்த்துட்றேன். வந்தாச்சு. டாப் லூசர்ஸ் ஆர்இசி ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் 53 ரூபா 90 பைசா. அதானி போர்ட்ஸ் 128 ரூபா. அதானி கேஸ் 81 ரூபா. பிஇஎல் 25 ரூபா. பவர் ஃபினான்ஸ் 43 ரூபா 75 பைசா. அதானி என்டர்பிரைசஸ் 279 ரூபா மைனஸ். இப்போ இந்த ஸ்டாக் பூரா நீங்கள் வாங்கலாம். ஆக்டிவ் பை வால்யூம் வோடாஃபோன் 8 கோடி ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. என்ஹெச்பிசி 9 கோடி 30 லட்சம். சுஸ்லான் எனர்ஜி 8 கோடி. எஸ் பேங்க் 8 கோடி. இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆக்சுவலாக கிடுன்னு இதெல்லாம் மேலே போகுன்னு சொன்னாங்க, 6.5 கோடி. பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து 6 கோடி ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்குங்க. ஆக்சுவலாக இதில் என்ஹெச்பிசி, சுஸ்லான் எனர்ஜி, எஸ் பேங்க், ஐஆர்எஃப்சி, பிஇஎல் எல்லாமே அருமையான ஷேர்ஸ். நீங்கள் எல்லாமே வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம். ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங், சர்வீசிங், உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனியுமே ஹெலிகாப்டர் வந்து ஏரோப்ளேன் இதெல்லாம் ஃபைட்டர் ஃப்ளைட் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்க இந்தியாவில் தான் கொண்டு வந்து விடுறாங்க. ஏன்னா இங்கே வந்து ரேட்டு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் 2,000 ரூபாய் தாங்க இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் வந்து 2,000 ரூபாயில் தான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க.
இது நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4960 ரூபா, 314 ரூபா குறைஞ்சிருக்குங்க. இதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்குன்னா 38 லட்சம் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்குங்க. இதில் வந்து ஒரு 23 பாயிண்ட் 15 பாயிண்ட் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க, 8 பாயிண்ட் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 65%. 52 வீக்ஸ் லோ. நான் சொன்னது பார்த்தீங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்னால 1587 ரூபா 65 பைசா. இது அதிகபட்சமாக இந்த ஒரு வருஷத்தில் 5444 ரூபா வரை உங்களுக்கு போயிருக்குங்க. நான் சொன்னது சரியா போச்சா? ஒரு நாளில் வந்து 6% மைனஸ்ங்க. அது இன்னைக்கு கணக்கு, இன்னைக்கு உண்டேங்கிறது. 1 மந்த்தில் 26.51% லாபம், 3 மாசத்துல 54%, ஒரு வருஷத்துல 213%. 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 3 லட்ச ரூபா, 3 வருஷத்துல 833%. 1 லட்ச ரூபா போட்டிருந்தா 9 லட்ச ரூபா. 5 வருஷத்தை பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 1269%. 1 லட்ச ரூபா போட்டு 100 மடங்குங்கிறது 1 கோடி, 13 கோடி ரூபா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. 1 லட்ச ரூபா 5 வருஷத்துக்கு முன்னால போட்டிருந்தீங்கன்னா 13 crores. இது தாங்க ஷேர் மார்க்கெட். நல்ல ஷேரை செலக்ட் பண்ணி தேவையில்லாத பணத்தை மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து 13 அனாலிசிஸ் சொல்கிறாங்க, வாங்குங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இதனுடைய கீ ஃபைனான்சியல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் டிசம்பரில் சேல் 23ல் 6521 கோடி ரூபா சேல்ஸ். மார்ச் 24ல் பார்த்தீங்கன்னா 15,000 கோடி சேல்ஸுங்க. கம்பெனி ஹேஸ் ஸ்பெண்ட் லெஸ் தென் 1% ஆஃப் இட்ஸ் ஆப்பரேட்டிங் ரெவன்யூஸ் டுவர்ட்ஸ் இன்டர்னல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் 17.41% டுவர்ட்ஸ் எம்ப்ளாயி காஸ்ட் இந்த இயர் எண்டிங் 31 மார்ச் 2024. இது வந்து ஒரு மத்திய அரசுக்கு முற்றிலும் சொந்தமான நிறுவனங்க. இதனுடைய போட்டியாளர்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க HIL ஒரு வருஷத்தில் 212% கொடுத்துருக்கு, BEL ஒரு வருஷத்தில் 159% கொடுத்துருக்கு, மசாகான் டாக் பார்த்தீங்கன்னா 271% கொடுத்துருக்கு. BEL வந்து 293 ரூபா, மசாகான் டாக் 3117 ரூபா. இது மூணுமே நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணலாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வந்து இதில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். HDFC ஃப்ளெக்ஸி கேப் 5.36% வச்சுருக்காங்க. HDFC ELS ஸ்டாக் சேவர் வந்து 6% வச்சுருக்காங்க. HDFC பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் டைரக்ட் G பார்த்தீங்கன்னா 0.74% வச்சுருக்காங்க. மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கு 71.65%. பாக்கி ஒரு 28.35% DII FII ரீட்டைல் இன்வெஸ்டர்ட்ட வந்து இருக்குங்க. சரிங்களா? அபவுட் Hindustan Aeronautics Limited incorporated in the year 1963 is a large cap company having a market cap of 3,53,000 கோடி இருக்குங்க. ஆப்ரேட்டிங் இன் டிஃபென்ஸ் செக்டர். ரீசெண்டாக நரேந்திர மோடி அவர்களுடைய பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டர், மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா அப்படின்னு நிறைய ஸ்டார்ட் அப் இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் செக்டருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் வந்து இது வந்து ஃபியூச்சரில் 50,000 5 லட்ச ரூபா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. இது எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நீங்கள் வாங்குங்க, செல் பண்ணுங்க, நான் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்லாம் நான் கொடுக்கறது கிடையாது. என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா கோவை ஃபைனான்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா IND மணி அருமையான ஆப். நான் அதான் டீல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து நீங்கள் யூஎஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் கொடுங்க. நான் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவை. நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்.